தமிழ்நாட்டில் உள்ள பல மாணவர்களுக்கு மருத்துவராகும் கனவு இருக்கும். வெளிநாட்டில் MBBS படிப்பது ஒரு பிரபலமான வழி. கிர்கிஸ்தான் இந்திய மாணவர்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாக மாறி வருகிறது. இந்த நாடு ஏன் இவ்வளவு கவர்ச்சிகரமானது? முக்கிய காரணம் குறைந்த செலவு. கிர்கிஸ்தானில் மருத்துவ கல்விக்கான கட்டணம் இந்தியாவில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளுடன் ஒப்பிடும்போது மிக குறைவு. இது பல குடும்பங்கள் பெரிய கடன் வாங்காமல் தங்கள் குழந்தைகளுக்கு தரமான மருத்துவ பட்டத்தை பெற உதவுகிறது. கிர்கிஸ்தானில் உள்ள எளிமையான கல்வி முறை காரணமா வெள்ளை கோட் அணியும் கனவு இப்போது பலருக்கு எட்ட சுடிதா உள்ளது. மற்றொரு முக்கிய நன்மை எளிமையான சேர்க்கை விதிமுறைகள். கிர்கிஸ்தானில் உள்ள மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நீங்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றா போதும். மிக அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டிய அவசியமில்லை. தேர்வில் தேர்ச்சி பெற்றாலே போதும். IELTS அல்லது TOEFL போன்ற கடினமான ஆங்கில மொழி தேர்வுகளை நீங்கள் எழுத தேவையில்லை. இந்த தேர்வுகள் கடினமாக இருக்கும் என்று நினைக்கும் பல மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய தடையை நீக்கிறது. நீட் மூலம் உங்கள் தகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இது முழு செயல்முறையையும் நேரடியானதாகவும் மன அழுத்தம் இல்லாததாகவும் ஆக்குகிறது. இது மாணவர்கள் பல நுழைவுத் தேர்வுகள் பற்றி கவலைப்படாமல் தங்கள் மருத்துவ படிப்புக்கு தயாராவதில் கவனம் செலுத்த அனுமதிக்கிறது. கிர்கிஸ்தானில் உள்ள சூழல் இந்திய மாணவர்களுக்கு மிகவும் பொருத்தமானது. பல்கலைக்கழகங்கள் உலகம் முழுவதிலுமிருந்து வரும் மாணவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வரவேற்கத்தக்க வளாகத்தை கொண்டுள்ளன. பல பல்கலைக்கழகங்களில் நல்ல வசதிகளுடன் கூடிய விடுதிகள் உள்ளன. இது ஒரு வசதியான தங்குமிட்டை உறுதி செய்கிறது. உள்ளூர் மக்கள் பொதுவாக நட்பாக இருக்கிறார்கள். மேலும் நகரங்கள் மாணவர்களுக்கு பாதுகாப்பானவை. மேலும் தமிழ்நாட்டை சேர்ந்த பலர் உட்பட ஒரு பெரிய இந்திய மாணவர் சமூகம் இருப்பது வீடு போன்ற உணர்வை உருவாக்குகிறது. இந்த வலுவான சமூக ஆதரவு புதிய மாணவர்கள் புதிய நாட்டுக்கும் கலாச்சாரத்திற்கும் விரைவாக பழ உதவுது. இது அவர்களின் கல்வி பயணத்தை ஒரு இனிமையானதாக ஆக்குகிறது. கல்வியின் தரமும் ஒரு முக்கிய காரணி. கிர்கிஸ்தானில் உள்ள மருத்துவ பல்கலைக்கழகங்கள், உலக சுகாதார நிறுவனம் மற்றும் முக்கியமாக இந்திய தேசிய மருத்துவ ஆணைய NMC உள்ளிட்ட முக்கிய அமைப்புகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இந்த NMC ஒப்புதல் மிக முக்கியமானது. ஏனெனில் கிர்கிஸ்தானில் உங்கள் MBBS பட்டப்படிப்பை முடிச்ச பிறகு இந்தியாவில ஸ்கிரீனிங் தேர்வுக்கு, தற்போது தேசிய வெளியேறும் தேர்வுக்கு நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் நீங்கள் தகுதி பெறுவீங்க. இந்த தேர்வில தேர்ச்சி பெறுவது இந்தியாவில ஒரு மருத்துவராக பயிற்சி செய்ய உங்களை அனுமதிக்குது. எனவே நீங்கள் ஒரு மலிவான பட்டத்தை பெறுவது மட்டுமல்லாமல் மதிப்புமிக்க மற்றும் உங்கள் சொந்த நாட்டில் உங்கள் தொழில் வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கும் ஒரு பட்டத்தையும் பெறுறீங்க. ஒரு பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுக்கும் போது தேசிய மருத்துவ ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றை தேர்ந்தெடுப்பது முக்கியம். இது உங்கட்டம் இந்தியாவில் செல்லுபடியாகும் என்பதை உறுதி செய்கிறது. கிர்கிஸ்தானில் பல சிறந்த NMC அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் உள்ளன. அவை இந்திய மாணவர்களையே பிரபலமாக உள்ளன. சிறந்த தேர்வுகளில் ஓஷ் மாநில பல்கலைக்கழகம், ஓஷ் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, ஜலால் அபாத் மாநில பல்கலை யூனிவர்சிட்டி மற்றும் பிஷ்கெக்கில் உள்ள சர்வதேச மருத்துவ பள்ளி, இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் மெடிசின் இன் பிஷ்கெக் ஆகியவை அடங்கும். இந்த நிறுவனங்கள் மருத்துவ படிப்பை கற்பிப்பதில் நீண்ட வரலாறு கொண்டவை மற்றும் நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் மற்றும் சர்வதேச தரநிலைகளை பூர்த்தி செய்ய வடிவமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தை கொண்டுள்ளன. அவை ஆண்டு MBBS திட்டத்தை வழங்குகின்றன. அதை தொடர்ந்து ஒரு வருட இன்டர்ன்ஷிப் உள்ளது. கட்டண அமைப்பு கிர்கிஸ்தானில் படிப்பதன் கவர்ச்சிகரமான அம்சங்களில் ஒன்றாகும். ஆண்டு கல்வி கட்டணம் பல்நாடுகளை விட கணிசமாக குறைவா உள்ளது. உதாரணமா ஓஷ் மாநில பல்கலைக்கழகத்தில் தோராயமான ஆண்டு கல்வி கட்டணம் சுமார் 4500 முதல் $5000 ஆகும். ஜலால் அபாத் மாநில பல்கலைக்கழகத்தில் இது சற்று குறைவா, ஆண்டுக்கு 4000 முதல் $4500 வரை இருக்கும். சர்வதேச மருத்துவ பள்ளி சற்று விலை உயர்ந்ததா இருக்கலாம். ஆனா இந்திய தனியார் கல்லூரிகளுடன் ஒப்பிடும்போது இது இன்னும் மிகவும் மலிவானது. இந்த கட்டணங்கள் பொதுவாக கல்வி கட்டணத்தை மட்டுமே உள்ளடக்கும். மேலும் விடுதி, தங்குமிடம் மற்றும் உணவு போன்ற பிற செலவுகள் தனி. இந்த கட்டணங்கள் தோராயமானவை மற்றும் ஒவ்வொரு ஆண்டும்
சற்று மாறலாம் என்பதை நினைவில் கொள்வது முக்கியம். பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளம் அல்லது நம்பகமான கல்வி ஆலோசகரிடம் இருந்து சமீபத்திய கட்டண அமைப்பை நீங்கள் எப்போதும் சரிபார்க்க வேண்டும். கல்வி, விடுதி, உணவு மற்றும் பிற வாழ்க்கை செலவுகள் உட்பட முழு 6 வருட படிப்புக்கான மொத்த பட்ஜெட் சுமார் 25 லட்சம் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டது. இது இந்தியாவில் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் செலுத்தும் செலவில் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. இது பெரும்பாலும் 1 கோடி ரூபாய்க்கு மேலிருக்கும். இந்த மலிவு விலை கிர்கிஸ்தானை நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு நிதி ரீதியாக ஒரு சிறந்த தேர்வாக ஆக்குகிறது. கல்வி கட்டணத்துடன் கூடுதலா மாணவர்கள் தங்கள் விடுதி தங்குமிடத்துக்கும் பணம் செலுத்த வேண்டும். பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் சர்வதேச மாணவர்களுக்கு விடுதிகளை வழங்குகின்றன, மேலும் செலவு மிகவும் நியாயமானது. ஆண்டு விடுதி கட்டணம் பொதுவா $600 முதல் $800 வரை இருக்கும். இந்த விடுதிகள் பாதுகாப்பானவை மற்றும் அடிப்படை வசதிகளை வழங்குகின்றன. பல பல்கலைக்கழகங்களில் இந்திய மெஸ் வசதிகளும் உள்ள அவை மாணவர்களுக்கு இந்திய உணவு, தென்னிந்திய உணவுகள் உட்பட வழங்குகின்றன. இது மாணவர்கள் தங்களுக்கு பழக்கமான உணவை பெறுவதை உறுதி செய்கிறது. இது மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய ஆறுதல். இத்தகைய வசதிகள் கிடைப்பது புதிய நாட்டுக்கு மாறுவதை மிகவும் எளிதாக்குது. கிர்கிஸ்தானில் MBBS திட்டத்தில் சேர்க்கை பெறுவது ஒரு தெளிவான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட செயல்முறை. இதை 6 எளிய படங்களாக பிரிக்கலாம். முதல் படி இந்தியாவில் நீட் UG தேர்வை எழுதி தகுதி பெறுவது. வெளிநாட்டில் மருத்துவம் படிக்க விரும்பும் எந்த இந்திய மாணவருக்கும் தேசிய மருத்துவ ஆணையத்தா இது ஒரு கட்டாய தேவை. உங்களுக்கு ஒரு சிறந்த ரேங்க தேவையில்லை, ஆனா நீங்கள் குறைந்தபட்ச தகுதி சதவீதத்தை பெற வேண்டும். உங்கள் நீட் மதிப்பெண் அட்டை கிடைச்சவுடன் நீங்கள் முதல் மற்றும் மிக முக்கியமான தடையை கடந்து விட்டீங்க. இந்த தகுதி கிர்கிஸ்தானில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பை திறக்கும் திறவுகோலாகும். இரண்டாவது படி உங்கள் பாஸ்போர்ட்டை தயாராக வைச்சிருப்பது. உங்களிடம் பாஸ்போர்ட் இல்லை என்றால் உடனடியாக விண்ணப்பிக்க வேண்டும். ஏனெனில் இந்த செயல்முறைக்கு சிறிது நேரம் ஆகலாம். உங்களிடம் ஏற்கனவே பாஸ்போர்ட் இருந்தால் அது குறைந்தபட்சம் 18 மாதங்கள் செல்லுபடி முடியாகும் என்பதை உறுதிப்படுத்தவும். பாஸ்போர்ட் உங்க விண்ணப்பம், விசா செயல்முறை மற்றும் சர்வதேச பயணத்துக்கு ஒரு முக்கியமான ஆவணம். உங்கள் நீட் முடிவுகளுக்காக காத்திருக்கும் போது இந்த படியை முடிப்பதன் மூலம் நேரத்தை மிச்சப்படுத்தலாம். உங்கள் பாஸ்போர்ட் தயாராக இருப்பது உங்கள் சேர்க்கை செயல்முறை எந்த தேவையற்ற தாமதமும் இல்லாமல் தொடர்வதை உறுதி செய்யும். வெளிநாட்டில் படிப்பதற்கான உங்கள் பயணத்தின் ஒரு சிறிய ஆனால் முக்கியமான பகுதி இது. மூன்றாவது படி நீங்க தேர்ந்தெடுத்த பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிப்பது. நீங்கள் பல்கலைக்கழகத்தின் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து உங்கள் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் தாள்கள், நீட் மதிப்பெண் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் உள்ளிட்ட உங்கள் ஆவணங்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகலுடன் சமர்ப்பிக்க வேண்டும். இங்கு ஒரு கல்வி ஆலோசனை நிறுவனம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அவர்கள் சரியான பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுப்பதில் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் மற்றும் உங்கள் விண்ணப்பம் சரியாக பூர்த்தி செய்யப்பட்டு சரியான நேரத்தில் சமர்ப்பிக்கப்படுவதை உறுதி செய்வார்கள். பல்கலைக்கழகம் உங்கள் விண்ணப்பம் மற்றும் அவங்களை மதிப்பாய்வு செய்த பிறகு நீங்கள் அவர்களின் அளவுகோல்களை பூர்த்தி செய்தால் அவர்கள் ஒரு சேர்க்கை கடிதத்தை வழங்குவார்கள். இந்த கடிதம் நீங்கள் MBBS படிப்புக்கு தற்காலிகமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதை உறுதி செய்கிறது. கடைசி 3 படிகள் உங்கள் இடத்தை உறுதிப்படுத்துவது. சேர்க்கை கடிதம் கிடைச்ச பிறகு பல்கலைக்கழகம் கிர்கிஸ்தான் வெளியுறவு அமைச்சகத்திடம் இருந்து ஒரு அழைப்பு கடிதத்தை விண்ணப்பிக்கும். இந்த அதிகாரப்பூர்வ ஆவணம் உங்கள் மாணவர் விசா விண்ணப்பத்துக்கு அவசியம். அழைப்பு கடிதம் கிடைச்சவுடன் அடுத்த படி இந்தியாவில் உள்ள கிர்கிஸ்தான் தூதரத்தில் மாணவர் விசாவுக்கு விண்ணப்பிப்பது. உங்கள் பாஸ்போர்ட், புகைப்படங்கள் மற்றும் தேவையான அனைத்து கடிதங்கள் மற்றும் ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். கடைசி படி உங்கள் விமானத்தை முன்பதிவு செய்து கிர்கிஸ்தானுக்கு பறப்பது. ஆலோசனை நிறுவனங்கள் பெரும்பாலும் மாணவர்களுக்கு குழு பயணங்களை ஏற்பாடு செய்கின்றன. இது பயணத்தை பாதுகாப்பானதாகவும்
முதல் முறையாக பயணம் செய்பவர்களுக்கு குறைந்த பயமுறுத்தும் விதமாகவும் ஆக்குகிறது. ஒரு சுமூகமான சேர்க்கை செயல்முறையை உறுதிப்படுத்த நீங்கள் அத்தியாவசிய ஆவணங்களின் தொகுப்பை தயாரிக்க வேண்டும். தேவையான முதன்மை ஆவணங்கள் உங்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் தாள் மற்றும் தேர்ச்சி சான்றிதழ் மற்றும் உங்கள் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் தாள் மற்றும் தேர்ச்சி சான்றிதழ். உங்கள் தகுதிக்கான ஆதாரமாக உங்கள் நீட் மதிப்பெண் அட்டையும் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு செல்லுபடியாகும் இந்திய பாஸ்போர்ட் கட்டாயமானது. இவை தவிர வெள்ள பின்னணியுடன் சுடிய சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் உங்களுக்கு தேவைப்படும். சில பல்கலைக்கழகங்கள் பிறப்பு சான்றிதழ் மற்றும் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறீர்கள் என்பதை காட்ட ஒரு மருத்துவ சான்றிதழையும் கேட்கலாம். அசல் ஆவணங்கள் மற்றும் பல நகல்கள் இரண்டையும் தயாராக வைச்சிருப்பது எப்போதும் சிறந்தது. நீங்கள் சந்திக்கும் முக்கிய செலவுகளை பற்றி பார்ப்போம். முதலாவது கல்வி கட்டணம். இது ஆண்டுக்கு சுமார் 4000 முதல் $5000 வரை இருக்கும் என்று முன்பு விவாதித்தோம். இரண்டாவது விடுதி கட்டணம். இது ஆண்டுக்கு சுமார் $600 முதல் $800 வரை இருக்கும். மூன்றாவது முக்கிய செலவு உணவுக்கானது. நீங்கள் ஒரு இந்திய மெஸ்ஸில் சேர்ந்தா ஆண்டுக்கு சுமார் $1200 முதல் $1800 வரை செலுத்த எதிர்பார்க்கலாம். பிற செலவுகள்ல விசா செயலாக்க கட்டணம், விமான டிக்கெட்டுகள் உங்கள் பயண திட்டங்களை பொறுத்து ஒரு முறை அல்லது ஆண்டு செலவாக இருக்கலாம். மருத்துவ காப்பீடு மற்றும் புத்தகங்கள், எழுது பொருட்கள் மற்றும் தினசரி தேவைகளுக்கான தனிப்பட்ட செலவுகள் ஆகியவை அடங்கும். ஒரு மாணவர் தங்கள் தனிப்பட்ட செலவுகளை மாதத்துக்கு $100 முதல் $150 நிர்வகிக்க முடியும். இந்த முழு செயல்முறையையும் தனியாக வழிநடத்துவது கடினமாக இருக்கும். இங்குதான் கல்வி ஆலோசனை நிறுவனங்கள் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றன. ஒரு நல்ல ஆலோசனை நிறுவனம், குறிப்பாக கிர்கிஸ்தான் சேர்க்கைகளில் அனுபவம் உள்ள ஒன்று, முழுமையான சேவையை வழங்க முடியும். அவர்கள் சரியான பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுக்கவும், விண்ணப்ப ஆவணங்களை கையாளவும், விசா செயல்முறை மூலம் உங்களுக்கு வழிகாட்டவும் மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த பிற மாணவர்களுடன் குழு பயணத்தை ஏற்பாடு செய்யவும் உதவுகிறார்கள். அவர்கள் ஏற்கனவே கிர்கிஸ்தானில் படிக்கும் மூத்த தமிழ் மாணவர்களுடன் தொடர்புகளை கொண்டுள்ளனர். அவர்கள் புதியவர்களுக்கு மதிப்புமிக்க கல ஆதரவையும் வழிகாட்டலையும் வழங்க முடியும். இந்த உதவி வலைப்பின்னல் முழு அனுபவத்தையும் மிகவும் பாதுகாப்பானதாகவும் வசதியானதாகவும் ஆக்குகிறது. நீங்கள் கிர்கிஸ்தானில MBBS படிக்க விரும்பும் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவராக இருந்தால் நாங்க தனிப்பயனாக்கப்பட்ட வழிகாட்டுதலை வழங்க முடியும். உங்களுக்கு சிறப்பா உதவும் சில அடிப்படை தகவல்களை வழங்குவோம். உங்கள் நீட் மதிப்பெண். கிர்கிஸ்தானில் நீங்கள் விரும்பும் நகரம் பிஷ்கெக் அல்லது ஓஷ் போன்றது மற்றும் நீங்கள் எந்த சேர்க்கையை இலக்காக இருக்கீங்க. பொதுவா செப்டம் சேர்க்கைக்கு சேர்க்கைகள் திறந்திருக்கும். இந்த விவரங்களுடன் நாங்கள் உங்களுக்கு ஒரு தனிப்பயனாக்கப்பட்ட சேர்க்கை வழிகாட்டியை வழங்கலாம். உங்களுக்கு சிறந்த பல்கலைக்கழகங்களை பரிந்துரைக்கலாம் மற்றும் செயல்முறையின் ஒவ்வொரு படியிலும் உங்களுக்கு உதவலாம். ஒரு மருத்துவரா வேண்டும் என உங்கள் கனவு அடையக்கூடியது கிர்கிஸ்தான் அங்கு செல்ல ஒரு அற்புதமான மற்றும் மலிவான வழியை வழங்குகிறது.